வணக்கம். உலக அளவிலான அந்த சினிமா இண்டஸ்ட்ரியை வந்து பார்த்தீங்கன்னா, ஹாலிவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உலக அளவுல இருக்கிறவங்களுக்கு வந்து இந்தியா வந்து ஒரு சினிமாவுக்கு முக்கியத்துவம் குடுக்குற ஒரு நாடு. நெறைய பேரு பார்க்குற நாடுன்னு தெரியும். நெறைய தியேட்டர்ஸ் இருக்கிற நாடு அப்படின்னு தெரியும். அவங்கள பொறுத்தவரைல இந்தியாவோட சினிமா அப்படின்னாலே பாலிவுட் அப்படின்னு தான் தெரியும் ரொம்ப வருஷமா. அத வந்து உடைச்ச முதல் சினிமா அப்படின்னு பார்த்தா பாகுபலி சொல்லலாம். ஏன்னா டாலிவுட்டுங்கிற தெலுங்கு இண்டஸ்ட்ரி வந்து பாலிவுட்டுக்கு அப்புறம் பெருசாக இருந்தால் கூட அதுக்கு மேலே தரத்தில் பெரிய லெவலில் வசூலில் பண்ண முடியும் அப்படிங்கிறத நிரூபித்த படம் பாகுபலி. அதுக்கப்புறம் ட்ரிபிள் ஆர். ஸோ அதற்கு அவங்க வந்து நிறைய கோல்டன் குளோப் அவார்ட்ஸ்லாம் வாங்கும்போதே அங்கே வச்சே சொன்னாங்க டாலிவுட், நாங்கள் வி ஆர் ஃப்ரம் டாலிவுட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சவுத் இந்தியன் சினி இண்டஸ்ட்ரி மேலே இருக்க அந்த தாக்கம் இன்னும் அதிகமாச்சு. அதுபோல் வந்து சாண்டல்வுட்னு சொல்லக்கூடிய கன்னட இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்த கேஜிஎஃப் 2 வந்து மிகப்பெரிய வசூல் சாதனை படைச்சது. அதுக்கப்புறம் காந்தாரா அப்படிங்கிற ஒரு நார்மலான எடுக்கப்பட்ட கம்மி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம் விஸ்வரூப வசூலை பெற்றுச்சுன்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பக்கத்தில் இருக்கிற கேரளா இண்டஸ்ட்ரி மல்லுவுட்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஓடிடியில் வந்து பயங்கரமாக ஆக்கிரமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக கோவிட் கட்டங்களில் வந்து ஃபகத் ஃபாசில் தான் வந்து ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாராகவே இருந்தார். அந்த அளவுக்கு வந்து பயங்கரமான ஓடிடி படங்களில் சாதனை படைச்சிட்ருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சினிமா வந்து எப்போதுமே வந்து பிரசித்தி பெற்றது, வரலாற்று சிறப்பு மிக்கது. ஏன்னா தென்னிந்திய சினிமாக்களுக்கே வந்து தாய் அப்படின்னு சொல்லக்கூடியது தமிழ் சினிமா. இங்கேருந்து தான் வந்து நிறைய படங்கள் படப்பிடிப்புகள்லாம் ஹிந்தியே இங்கே தான் நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க. டெக்னீஷியன்ஸ் இன்னமும் அங்கே இருக்காங்க. ஆனாலும் வந்து அந்த தெலுங்கு அண்டு கன்னடம் இண்டஸ்ட்ரி அடைஞ்ச அந்த மைல் ஸ்டோன், அதாவது அந்த கலெக்ஷனை வந்து நம்மளால் இன்னும் அச்சீவ் பண்ண முடியல அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அது வந்து எனக்கு தெரிஞ்சு 2.0 ரஜினியோட படம், சங்கரோட படம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 700 crores அப்போவுமே வசூல் பண்ணுச்சு. அப்புறம் சமீபத்தில்னு பார்த்தீங்கன்னா விக்ரமாக இருக்கட்டும், இல்லை பொன்னியின் செல்வனாக இருக்கட்டும், இல்லை கோட்டாக இருக்கட்டும், இல்லை ஜெயிலராக இருக்கட்டும், இதேமாரி படங்கள் வந்து ஏறக்குறைய 600-700 கோடி கிட்ட டச் பண்ணிட்டு, ஆனால் 1000 கோடி மார்க்கை இன்னும் யாருமே டச் பண்ணல அப்படிங்கிறது தான் இருக்குது. ஆனால் வந்து இந்த கங்குவா அப்படிங்கிற அந்த படம் வந்து கண்டிப்பாக 1000 கோடியில் 2000 கோடி டச் பண்ணும் அப்படின்னு அதோட மேக்கர்ஸ் அவங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியில் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த படத்தோட ரிவ்யூ பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கங்குவா அப்படின்னாலே ஒரு பழைய காலத்தில் ஒரு ரஜினி படம், ஹிந்தி படம் கேங்வா அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. அது என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலையூர் மம்முட்டியானோட ரீமேக் வெர்ஷனாக ரஜினி நடித்தார். அந்த பேருக்காண்டி இது கங்குவான்னு வச்சுட்டாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா இது வந்து படத்தில் வந்து கங்கா அப்படின்னு தான் வருது அவர் பேர். ஸோ கங்குவான்னு வச்சது ஹிந்தி மார்க்கெட்டை டார்கெட் பண்ணி வச்சாங்களா என்னன்னு தெரியல. ஸோ படத்தோட பாசிட்டிவ், அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட பட்ஜெட் வந்து ஏறக்குறைய ஒரு 350 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து தளபதி விஜய்க்கா இல்லை அஜித்துக்கா இருந்தால் கூட நம்ம ஓகேன்னு பண்ணலாம், ஏன்னா அவங்களுக்கு மார்க்கெட் அந்தளவுக்கு இருக்கும். பட் சூர்யாவுக்கு மார்க்கெட் கம்மி. அவரோட வரம்பு, அதோட இது தாண்டி பியாண்ட் இஸ் லிமிட் வந்து 350 கோடி செலவு பண்ணி எடுத்திருந்தாங்க. ஸோ அதோட எப்படி இருக்குது அப்படின்னா பாசிட்டிவ்ஸ், இந்த படத்துக்கு என்னென்ன பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட விஷுவல் எஃபெக்ட்ஸ் அண்ட் அனிமேஷன் இருக்கு இல்லையா, உலகத்தரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக நான் வந்து 3D மூவியை பார்த்தேன், 3D கிளாஸ் போட்டு பார்த்தோம். அந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கண்ணு பக்கத்தில் வர்றது எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருந்தாங்க. தமிழ் சினிமா பார்க்குறோமா அப்படிங்கிற அளவுக்கு வந்து மிக நேர்த்தியாக பண்ணப்பட்டிருந்தது அந்த அனிமேஷன் அண்ட் விஷுவல் எஃபெக்ட்ஸ்னு சொல்லலாம். ரெண்டாவது பாசிட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாங்ஸ் சொல்லலாம். படத்தோட பாடல்கள் ஒரு 4 பாட்டு இருக்குது. டிஎஸ்பி போட்டிருக்காரு. அதில் வந்து தலைவனே பாட்டு அதெல்லாம் ரொம்ப அருமையாக இருந்தது. அந்த லிரிக்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துன்னு சொல்லலாம். அதுபோல் படத்தோட டயலாக்ஸ் வந்து வசனங்களாக இருக்கட்டும், இல்லை பாடல் வரிகளாக இருக்கட்டும், வசனங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு மதன் கார்கி பண்ணியிருக்காரு. தூய தமிழ் வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்தது. பாகுபலிக்கு அவர் தான் பண்ணியிருந்தார். ஸோ இதில் வந்து பாடலும் வந்து விவேகா அண்ட் மதன் கார்கி ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். அடுத்த பாசிட்டிவ் வந்து சூர்யா சொல்லி ஆகணும். கண்டிப்பாக அவரோட ஆக்டிங் வந்து பயங்கரமாக அக்ரெசிவாக இருந்தது. ப்ளஸ் வசன உச்சரிப்பு அதுவுமே வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தார். அந்த ஃபைட் சீக்வன்சஸ்லாம் ரொம்ப மெனக்கிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதே போல் அடுத்த பாசிட்டிவ் வந்து பாபி தியோல் சொல்லலாம். ஹிந்திக்காண்டி அவரை வந்து வச்சுருக்காங்க. அனிமல் படத்துக்கு அப்புறம் அவர் நடித்த படம் தமிழ் படம்.
மீன் அனிமே படத்துக்கு அப்புறம் அவர் நடித்த பெரிய படம்னு சொல்லலாம். ஸோ அது அவரோட ரோலை ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். அந்த ரோல் வந்து வில்லன் ரோலை வந்து அவர் கண் வித்தியாசமாக அது லிப்ஸிங்க்கு பெருசாக இல்லாட்டி கூட அவர் குறை சொல்லாத அளவுக்கு ரொம்ப சூப்பராகவே அந்த படத்தில் பண்ணியிருக்காரு. படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வார் சீக்வன்சஸ் வர்ற சீன் எல்லாமே சூப்பராக இருந்தது. அது வந்து காடுகளில் எடுத்திருக்காங்க, பயங்கர சிரத்தை தான் எடுத்திருக்காங்கன்னு சொல்லணும். வயலன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கூட அது ரொம்ப அருமையாக ஒர்க் அவுட் ஆகிருந்தது. ரெண்டாவது வந்து இந்த ப்ரீக்கல் கிளைமேக்ஸ் சொல்லலாம், கிளைமேக்ஸ் கொஞ்சம் முன்னாடி உள்ள சீன்ஸ்லாம் வந்து சூப்பராக அந்த கனெக்ட் காமிச்சிருந்தது. அது எல்லாமே வந்து நல்லா இருந்தது. ஸோ பரவாயில்லையே, இது இவ்வளோ நாள் முதல்ல காமிச்சிருக்கலாமா இதெல்லாம் அப்படின்னு நம்ம தோன்ற அளவுக்கு நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் பாசிட்டிவ். நெகட்டிவ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நெகட்டிவ் என்ன அப்படின்னா இந்த படத்தில் வந்து ஒரு 5-6 படத்தை மிக்ஸ் பண்ணி மிக்சியில் போட்டு அடித்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் மிஸ்டர் சிவா. என்னென்னா பாகுபலி மாதிரி ஜெய் மகிழ்மதின்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி இங்கே வந்து பெருமாச்சின்னா அந்த ஊர் பெருமாச்சி, அப்புறம் வெண்காடு, கருங்காடு அப்படின்னு சில நாடுகள் அங்கங்கே இருக்கிறத பார்க்குறோம். இறைச்சியாக சம்திங் ஏதோ அந்த நாடுகள்லாம் வர்றதை பார்க்குறோம். பட்டு அது பாகுபலி மாதிரி தோணுச்சு நமக்கு, அங்கங்கே ஒரு இனக்கூட்டங்கள் மாதிரி. அதே போல் 7ஆம் அறிவு படத்தில் வர்ற அந்த முன் ஜென்ம இது வந்து கனெக்ட் ஆகிறது, இத்தனை ஜென்மங்களுக்கு அப்புறம் திருப்பி இதுக்கு போகிறது அப்படிங்கிறது அதெல்லாம் வந்து அந்த படத்தை மாதிரி இருந்துச்சு. விவேகம் படத்தில் வர்ற மாதிரி ஃபஸ்ட்டு சீன்லாம் எடுத்தோன்னே அந்த சைபர் செக்யூரிட்டி லேபில் ரொம்ப கலர்ஃபுல்லாக இப்போ பெரிய பெரிய மானிட்டர்ஸ்லாம் வச்சு பயங்கர சைபர் செக்யூரிட்டியாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் இந்த ஃபாரஸ்ட்டில் போயிட்டு பெரிய இந்த ஸ்டெம் இருக்கு இல்லையா, அந்த மரம் இது இருக்கு இல்லையா, அதை வச்சுட்டு ஃபைட்டு பண்ணுறதுலாம் வந்து விவேகம் படத்தில் உள்ள மாதிரியே இருந்தது சிவாவோட படம். அடுத்தது பார்த்திங்கன்னா பொன்னியின் செல்வன் மாதிரி கடைசி சீனில் வந்து அந்த பயங்கரமான இதில் மழை வருது, ஸ்டாம் வருது, அங்கே ஒரு பெரிய கப்பலில் வந்து கயிறில் தொங்க போட்டு தொங்குறது, அதெல்லாம் வந்து பொன்னியின் செல்வனில் உள்ள சேம் ஷார்ட்ஸ் அப்படியே இருந்தது. இந்த பாய்மர கப்பல் அது அப்படியே இருந்தது. ஸோ இது எல்லாத்தையும் மிக்ஸ் அடித்து ஒரு கதம்பமாக கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். ரெண்டாவது நெகட்டிவ், இந்த படத்தோட இரைச்சல், சத்தம், எரிச்சல், இது எல்லாமே இந்த படத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ரொம்ப இரைச்சல் சவுண்டு பிடிக்காதவங்க, ரொம்ப மென்மையாக பேசுகிறவங்க, ஹார்ட் பேஷண்ட்டு, அதுமாரி ஆட்கள்லாம் அந்த படத்தை தவிர்த்துடலாம் கண்டிப்பாக. ஏன்னா உள்ளே போனால் உங்களுக்கு எதாவது ப்ராப்ளம் ஆயிரும், அப்புறம் பக்கத்தில் ஏதாவது ஹாஸ்பிட்டல் போக வேண்டியதாயிரும். அந்தளவுக்கு பயங்கர இரைச்சல். அவர் சவுண்டு போட்டிருக்கார், பக்கத்தில் இருக்க சீட்டில் இருக்கும் போய் இப்போ பார் இந்த வில்லன் கத்துவான் பார் அப்படிங்கிற சூர்யாவே கத்துறாரு. ஓ சூர்யாவே கத்திட்டாரா அப்படின்னு சொல்லி வான்னு கத்துறாங்க. வாயை பொழக்கன்னு சொன்னாங்கல்ல, அது நம்ம பார்த்தோம் ஸ்க்ரீன்லேயே. அந்த அளவுக்கு இருந்ததுன்னு சொல்லலாம். இதில் இன்னொரு விஷயம், இதெல்லாம் எப்படி டப் பண்ணாங்கங்கிறது தான் ஆச்சரியமாக இருக்குது. டப்பிங் தேட்டரே அலற விட்டுருப்பாங்க கண்டிப்பாக. டப்பிங் தேட்டர் பக்கத்தில் இருக்க வீடுகள்லாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க போலீஸில், அந்தளவுக்கு பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்து இந்த பெரிய நெகட்டிவ் என்னென்னா, இந்த படத்துக்கு ஓவர் ஹைப் அண்ட் ஓவர் மார்க்கெட்டிங் பண்ணி ரொம்ப ஓவராக பண்ணிட்டாங்க. தனஞ்சயன் ஒரு சைடு இன்டர்வியூ கொடுக்குறாரு, நாங்கள் வந்து இத்தனை தேட்டரில் இப்போ ரிலீஸ் பண்ண போகிறோம், நார்த் இந்தியாவில் அவ்வளோ மல்டிப்ளெக்ஸையும் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு பண்ண போகிறோம், தமிழ் சினிமாவில் யாருமே பண்ணல, 1000 கோடி அசால்ட்டாக பண்ணிடுவோம். ஞானவேல் ராஜா சொல்கிற 1000 கோடியில் என்னோடய டார்கெட் 2000 கோடிங்கிறாரு. சூர்யா வந்து நான் சொன்ன மாதிரி வாயை பொழக்க போகிறாங்கன்னு சொல்கிறாரு. இந்த அளவுக்கு ஓவர் ஹைப் பண்ணி இந்த படத்தை வந்து போட்டு பார்த்துருப்பாங்கல்ல, ஒரு 10 தடவை பார்த்துருப்பாங்கல்ல, எப்படியும் அவங்களுக்கு தெரியாதா? நம்மளே படம் பார்த்துட்டு இப்படி யோசிக்கிறோம்னா அவங்க யோசிக்க மாட்டாங்களா? அப்போ வந்து இவ்வளோ மார்க்கெட்டிங் ஓவராக பண்ணால் அப்போ சரக்கு இல்லைன்னு அர்த்தம்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா அப்படின்னு எனக்கு புரியல. ஸோ அந்தளவுக்கு வந்து மோசமாக இருந்தது. அதே போல் அந்த உலகம் நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஒவ்வொரு உலகம் ஒவ்வொரு ஊர் அந்த 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 உலகத்துக்குள்ளே நம்ம கனெக்ட் ஆகணும். நம்ம கனெக்ட் ஆச்சுன்னா தான் நமக்கு அது நல்லா இருக்கும். அதில் வந்து ஒரு பெரிய கனெக்ஷன் மிஸ்ஸிங்காக இருந்தது. எதுவுமே நமக்கு ஒட்டலை. அங்கங்கே எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, வச்சிட்ருக்காங்க, மற்றபடி பெருசாக ஒட்டலை. அதே மாதிரி குறிப்பாக வந்து இந்த படத்தோட ஹீரோயின் வந்து திஷா பட்டானின்னு சொல்லி அது பெரிய ஹைப் கிரியேட் பண்ணாங்க. அந்த பொண்ணு வந்து ஏதோ ஒரு ஃபைட் சீக்வன்ஸ்லாம் ஏதோ பண்ணுச்சு. அந்த வீடியோலாம் பயங்கர வைரல் ஆச்சு ஆக்சுவலாக. அது பல்ட்டி அழுத்தி பயங்கரமாக பண்ணுற மாதிரி. இந்த பொண்ணுக்கு இந்த படத்தில் பயங்கரமான ஃபைட் சீன்ஸ்லாம் இருக்குது போல் அப்படின்லாம் நம்ம நினச்சோம். அங்கே பார்த்தா அந்த பொண்ணு சும்மா காரில் வருது போது ஒரு 15 நிமிஷம் வரும்னு நினைக்கிறேன். அதுக்கு போய் இவ்வளோ பில்டப்பு. அது ஹிந்தி ப்ரமோஷனுக்காண்டி அதையும் பாபி தியோலையும் கொண்டு வந்திருக்காங்க. பாபி தியோலுக்கார் நல்ல ரோலு, இந்த பொண்ணுக்கு அதுவும் கிடையாது. ஸோ அதே மாதிரி வந்து கேஎஸ் ரவிக்குமார்லாம் ரெடின் கிங்ஸ்லாம் எதுக்கு இந்த படத்தில் இருக்காங்க அப்படிங்கிறதே நமக்கு புரியல.
ஃபஸ்ட்டு ஒரு 30 நிமிஷம் என்ன உலகத்துலடா எடுத்து வச்சுருக்கீங்க படத்தை, தெலுங்குன்னு எடுத்து வச்சிங்களா என்னன்னே புரியல. அந்த அளவுக்கு இருந்தது. அதுக்கப்புறம் அந்த அந்த பழைய வார் சீக்வன்சஸ்லாம் போன பிறகு கொஞ்சம் ஓகேவாக இருந்தது அப்படின்னு சொல்லணும். படத்தில் வந்து ரொம்ப நல்லா பிடிச்ச சீன்ஸ் அப்படின்னு பார்த்தா அந்த அந்த பொண்ணுங்கள்லாம் சேர்ந்து ஒரு ஒரு இடத்துக்கு போவாங்க, வெண்காடுன்னு அந்த இடத்துக்கு. அப்போது வந்து ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வரும், லேடிஸ்லாம் சேர்ந்து அவங்க அடிக்கிற மாதிரி. அந்த சீன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரியான அந்த சீன்ஸ் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து விக்ரம் படத்தில் எப்படி நம்ம ரோலக்ஸ் வந்தாரோ அதே மாதிரி இந்த படத்தில் வந்து கார்த்தி ரங்குஸ்தான் அப்படிங்கிற கேரக்டரில் வராரு. அந்த சீன் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. அவர் நடந்து வரும்போதே இப்படி கெத்தாக வந்து 2 குட்டிகளை பிடிச்சி வச்சுக்கிட்டு இது பண்ணுறது, அந்த அந்த அவரோட மேனரிசம் அந்த மீட்ரு. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு சூர்யா கூட ஓவர் ஆக்டிங் பண்ண மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. அவர் வந்து அந்த கரெக்டான மீட்டரில் அவர் நடிக்கலை. அதாவது ரொம்ப ஹை பிச்சில் கத்தும் போது நமக்கு அது கொஞ்சம் இதாக இருந்தது ஆக்சுவலாக. ஸோ இது கார்த்திக் அந்த பண்ண ரோல் கரெக்டாக இருந்தது. என்ன கொடுமைன்னா அவர் தான் அந்த செகண்ட் பார்ட் லீடு வேறு கொடுத்துட்டு அதில் அவர் வில்லனாக வேறு வராராம். அது எப்படி இருக்குன்னு தெரில. செகண்ட் பார்ட் முதல்ல நடக்குமா அப்படிங்கிறதும் ஆச்சரியமாக இருக்குது. ஸோ இப்படியாக இந்த படம் வந்து கங்குவா பயங்கரமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ ஓவராலாக அந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கங்குவா காது வலி. வணக்கம்.